بسم الله الرحمن الرحيم حكمة بالغة فما تغني النذر. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فإن تابوا وأقاموا الصلاة وآتوا الزكاة إخوانكم في الدين. صدق الله العلي العليم. قال نبينا صلى الله عليه وسلم الصلاة مفتاح الجنة أو كما قال عليه الصلاة والسلام. மண்ணில் மனிதர்களையும் விண்ணில் மலக்குமார்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்ல அல்லாஹ் தஆலாவிற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. மேலும் ஹாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை அப்படியே அடிச்சுவராக பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபா தாபிஈன்கள் மீதும் நாதாக்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்று நிலவட்டுமாக. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் படைத்து குறிப்பாக மனித படைப்பை படைத்து குறிப்பான ஒரு செயல்பாடு சார்ந்த ஒரு அமலை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றான் என்றால் அது தொழுகை மட்டும்தான். இந்த தொழுகை என்ற விஷயத்திலே நம்முடைய நிலைப்பாடு என்ன? இந்த ரப்பிற்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடான இந்த தொழுகை நம்மிடத்திலே எந்த தரத்திலே இருக்கிறது, நாம் அதை எந்த விதத்தில் செய்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் இந்த உம்மத்திற்கு ஒரு செய்தியை சொல்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகை இல்லாதவன், தொழுகையை நிறைவேற்றாதவன், தொழுக நேரம் இருந்தும் தொழுவதற்காக வாய்ப்பு இருந்தும் எவன் தொழுகவில்லையோ அவனும் தொழுகை தொழுகின்றான், ஆனால் அல்லாஹ் கட்டளையிட்ட தொழுகையை மறுத்துவிட்டான் என்றால் அவன் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட முஸ்லிமாக இருக்க முடியாது. அவன் இறை மறுப்பாளனாக இருக்கிறான். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், ஃபஇன் தாபு அகாமு ஸலா வ ஆது ஸகாத் இஹ்வானுக்கும் ஃபித்தீன். நபியே, எவன் சிறுக்கிலிருந்து விலகி தொழுகிறானோ, எவன் ஜக்காத்தை கொடுக்கிறானோ, இஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவர்கள்தான் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள். அப்படி என்றால் யார் தொழுகவில்லையோ, யார் சரிபெற ஜக்காத் சக்தி இருந்தும் யார் கொடுக்கவில்லையோ அவர்கள் நிச்சயமாக மார்க்க சகோதரர்களாக நாம் கருதினாலும் அல்லாஹ் கருத மாட்டான். ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், சமிஅது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து செவியுற்றேன், ஒரு முஃமினிற்கும் ஒரு காஃபிர் இறை மறுப்பாளனுக்கும் இவர்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்னவென்றால் தர்கு ஸலா, தொழுகையில் தான் இருக்கிறது. காஃபிரும் பேண்ட் சட்டை தான் போட்டிருப்பான், ஒரு முஸ்லிமும் பேண்ட் சட்டை தான் போட்டிருப்பான். அவனுக்கும் அல்லாஹ் நல்லா காலை படைச்சிருப்பான், இவனுக்கு காலை படைச்சிருப்பான். அவனும் நல்லா பேசுவான், முஸ்லிமும் நல்லா பேசுவான். இவர்களுக்கு இரண்டு பேருக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் பக்திற்கு தொழுக போகுவது. இதை வச்சா ஒரு முஸ்லிமை கண்டுபிடிப்பான். அதை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர, எவன் அந்த தொழுகையை விடுகிறானோ அவன் கஃபர காஃபிராகி விட்டான்.
அப்துல்லா இப்னு ஷகீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அவர் சஹாபாக்களுடைய மாணவர் கூறுகிறார், நான் சஹாபாக்களை பார்த்திருக்கின்றேன், அவர்கள் எந்த ஒரு அமலை விடுவதையும் குஃபுராக இறை மறுப்பாக கருத மாட்டார்கள். இல்ல சொலாத்த, தொழுகையை தவிர அவர்கள் வேறு எந்த விஷயத்தையும் எந்த அமலை விடுவதையும் குஃபுராக கருத மாட்டார்கள். அப்படி என்றால் அவர்கள் தொழுகையை விடுவதை மட்டும்தான் குஃபுராக கருதுவார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஃபமன் தரக ஸலாத ஃபலா தீனலா, எவனுக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு தீன் இல்லை, மார்க்கம் இல்லை. அப்படி என்றால் தொழுகையினுடைய விஷயம் எந்த அளவிற்கு முக்கியம், எந்த அளவிற்கு நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை சற்று நினைவில் கூர்ந்து பாருங்கள். தொழுகை என்பது பொய்யோ புறமோ போன்ற பாவம் அல்ல. அதை விடுவதனால் ஒருவன் ஷிர்க், அதாவது அல்லாஹ்வை மறுப்பவனாக ஆகிவிடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, குறிப்பாக இந்த தொழுகை என்ற அமலிலே நான் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம், இந்த தொழுகையினுடைய தரம் நம்மிடத்திலே எப்படி இருக்கிறது, நாம் அதை எந்த அளவிற்கு கடைபிடிக்கிறோம் என்று பாருங்கள். தொழுகை தானே, தொழுகையினுடைய நேரம் வந்து விட்டது, எப்பா தொழுகை போப்பா வாங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா தொழுகை தானே, தொழுகை தானே, என்ன 5 நிமிஷம் தொழுகை, அதுக்கு எதுக்கு போயிட்டு அப்படின்னு சொன்னானா அவன் குஃபுரு, அவன் காஃபீர் ஆயிட்டான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், எவன் ஒருவன் தொழுகாமல் இருந்து அவனை தொழுவதற்காக ஏவுகிறார்கள், 3 நாள் வசியத் செய்து பாருங்கள், அப்படி அவன் 3 நாள் தொழுகவில்லை என்றால் 3வது நாளுடைய இறுதியிலே அவனுடைய தலையை சீவி விடுங்கள் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள். அதை கூறிவிட்டு சொன்னார்கள், அவன் முர்த்தத்துடைய சட்டத்தில் ஆகிவிட்டான், அவன் மதம் மாறியவன், அவனுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் பங்கு கிடையாது, அவனுக்கு இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் கிடையாது, அவனை முஸ்லிமுடைய மக்பரா, முஸ்லிம்களை அடக்கும் இடத்திலே அவனை அடக்கக்கூடாது, அவனுக்கு ஒரு முஃமினான முஸ்லிமான பெண்ணை கட்டி கொடுக்க கூடாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, ஓ நபியே நீங்க ஏன் கால் வீக்கம் வர வர தொழுகின்றீர்கள் அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவலா அகூன அபுதன் ஷகூரா, நான் அல்லாஹ்விடத்தில் ஒரு நல்ல அடியானாக ஆக வேண்டாமா? நபி யாரு? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் காலை வீங்க தொழுகிறார்கள் என்றால் நாம் எந்த அளவிற்கு தொழுக வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டு கால் வீங்க தொழுதிருக்கின்றார்கள் என்றால் நாம் முன்பின் பாவம் நமக்கு மன்னிக்கப்படல. அப்பனா நாம் எந்த அளவிற்கு தொழுக வேண்டும் என்று, எந்த அளவில் நம்மளிடத்தில் பாவம் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண்ணில் ஒரு நோய், கண்ணில் இருந்து தண்ணீர் சொட்டு சொட்டா ஊத்திக்கிட்டே இருக்கும். இதை பார்த்து அவங்க மருத்துவத்தை போய் ஆலோசனை செய்யறாங்க. மருத்துவரே, என்னுடைய கண்ணில் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, என் கண்ணுல ஏதோ நோய் வந்துருச்சு, தனியா ஊத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த மருத்துவர் சொன்னாராம், நீங்க தொழுகிறீங்களா, அந்த தொழுகையில சஜ்ஜாவை கொஞ்சம் உயர்த்தி செய்யுங்க அப்படின்னாங்களாம். உடனே அவங்க மருத்துவர்கிட்ட வெளியில வந்துட்டாங்க. எதுக்காக? அல்லாஹ்விற்கு சஜ்ஜா செய்யும் பொழுது தன்னுடைய தலையை கொஞ்சம் உயர்த்தி இருப்பதை அவர்கள் நாடவில்லை என்பதற்காக இப்பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு விடுமுறை பக்ரீத்லதான் நம்மளோட நிலை என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்முடைய நிலை
எப்படி இருக்கிறது? அவங்க சஜ்ஜா செய்யறதுக்கு அந்த அளவிற்கு அவர்கள் அச்சப்பட்டார்கள். நான் சஜ்ஜாவை உயர்த்த மாட்டேன், என்னுடைய கண்ணே போனா கூட நான் சஜ்ஜாவை உயர்த்த மாட்டேன் என்றார்கள். அப்படி என்றால் தொழுகை என்பது ஒவ்வொரு சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து மார்க்க ரீதியாக அல்லாஹ் கட்டளையிட்ட இந்த தொழுகை என்பது நம்முடைய உயிரிற்கு மேலானது. ஆகவே இந்த தொழுகையை எப்படி அல்லாஹ் கட்டாயப்படுத்தி இருக்கிறானோ, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து எப்படி சஹாபாக்கள் செய்தார்களோ, எந்த இமாம் எப்படி ஃபத்வா தீர்ப்பு தொழுகைக்கு இதுதான் பாவம், இது செய்தால் பாவம் என்று தீர்ப்பிட்டு இருக்கிறார்களோ, அந்த அனைத்திற்கும் பயந்து நாம் தொழுகையை நம் உயிரினும் மேலாளராக நினைத்து ஐவேளை தொழுகையை ஜமாத்துடன் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை வல்லாஹ் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.